இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிந்து கொண்ட சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனத்தை தியானிப்போம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டாலும் என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் சில பிரச்சனைகளுக்கு இருந்து என்னுடைய காரியங்களுக்கு, என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுங்கன்னு சொல்லி தேவனிடம் முறையிடுகிறோம் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவனிடம் ஒப்பு கொடுக்கும் போது அந்த காரியத்தெல்லாம் நிறைவேற்ற வல்லவர். உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக, உம்முடைய கண்கள் நியாயமானவர்களை நோக்குவதாக. பாக்குறோம், உம்முடைய சந்நிதியிலிருந்து எனக்கு நியாயம் விசாரிக்கும்படியாக செயல்படணும் சொல்லி. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் அநியாயமாக செயல்பட்டிருக்கும். அந்த அநியாயமான காரியங்கள் கூட சில காரியங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கும் வண்ணமாக, ஏசப்பா உங்க சந்நிதிக்கு நான் வரும்போது அந்த சந்நிதிக்கு எனக்கு பதில் கொடுங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். பாக்குறோம், நம்முடைய வாய் அநேக நேரத்தில் சில காரியங்களை பேசி சில பிரச்சனைகளை உண்டாக்கிறது. ஒருவேளை இது வேண்டாத காரியங்களை நம்ம பேசும்போது சில இடங்களில் சில பிரச்சனைகளோடு இருக்கு. அப்ப அந்த வாயை நம்ம மீறாதபடிக்கே அந்த தீர்மானம் பண்ணும்போது தேவன் நம்முடைய வாயை காத்துக்கொள்வார். என்னென்ன காரியங்களுக்கு மாத்திரம் வாயை திறக்கணுமோ அந்தந்த காரியத்திற்கு கவனமாக நம்ம செயல்படணும். என் காலடிகள் வல்வாதபடிக்கு என் நடைகளை வழிகளில் நிஸ்திரப்படுத்தும். சில இடங்களுக்கு சில காரியங்களுக்கு செல்லும் போது கூட நம்ம கால்கள் வழுகிறது. வழுகும் போது நம்முடைய காரியங்கள் கூட சில காரியங்கள் இருந்து விழுந்து போகிறது. அப்படி செயல்படாம நம்ம அந்த காலடிகள் கூட தேவன்கிட்ட கொடுக்கும் போது, அவர்கிட்ட நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்முடைய வழிகளை ஸ்திரப்படுத்துவார். நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். எத்தனை பேர் இப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்ம காணப்படுறோம்? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கும் போது தேவனை தரிசிக்கும்படியாக நம்ம நாடுகிறோமா? என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம செயல்படுகிறோம், அத்தனை காரியத்துக்கும் செயல்படும் போது தேவனுக்கு முதலிடம் கொடுத்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க சொல்லப்படுவது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி செயல்படுகிறோம்? தேவனை முதலாவது தேடுகிறோமா, இல்ல மற்ற காரியங்களை தரிசிக்கிறோமா? தேவனை அதிகாலையில் நம்ம தரிசிக்கும் போது அவர் சாயலால் நம் திருப்தியாக முடியும். அதிகாலையில் நம்ம தரிசித்து மற்ற காரியங்களை செயல்படும் போது நம்மளுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன காரியத்திற்கு பதில் கிடைக்கலன்னு சொல்லி அங்கலாய்த்து காணப்படுறீங்களோ அந்த காரியத்தில் தேவன் பதில் கொடுக்க வல்லவர். அதனால எப்படி தேவனுடைய சந்நிதியில் போய் ஜெபித்தாலோ அந்த ஜெபித்ததுக்கு பதில் கிடைத்ததோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் முறையிடுற காரியத்திற்கும் தேவன் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்க வல்லவர். சோஸ்திரேசப்பா, ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பத்திற்கும் செவி கொடுத்து அண்ணாவுடைய ஜெபத்தை எப்படி கேட்டீரோ அதே போன்று ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சந்நிதியில் நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு சத்தத்தையும் நீர் கேட்பீராக ஜெபிக்கிறேசப்பா. நீங்க மகிமையான காரியங்களை செயல்படுத்துவீராக, ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பத்திற்கும் பதில் கொடுப்பீராக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.